தொடங்கலாமா இளமாறன்? ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. அன்பார்ந்த தோழர்களே, வணக்கம். இன்று பெரியார் பன்னாட்டு அமைப்பு அமெரிக்காவுடன் திணை அமெரிக்கா மற்றும் கலாட்டா நெட்டிசன் இணைந்து சட்டமேதை, புரட்சியாளர், சமூக நீதி போராளி அண்ணல் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 132வது பிறந்த நாள் விழாவினை இணைய வழி நிகழ்வாக சிறப்புற நடத்திட கூடியுள்ளோம். அனைவருக்கும் அறிவுச்சூடர் அண்ணல் அம்பேத்கரின் சமத்துவ நாள் நல்வாழ்த்துக்கள். அனைவரையும் வருக வருக என பெரியார் பன்னாட்டு அமைப்பின் அமெரிக்காவின் சார்பில் வரவேற்பதில் பேருவகை கொள்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவின் அரசியல் சாசனத்தை வரைந்த மாபெரும் சட்டமேதை பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளிலும் திறமை பெற்று விளங்கிய அவர் இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தெறிந்த மாமனிதர். தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாய் ஈடு இணையற்று விளங்கிய ஒரு சமூக போராளி. திராவிட பேரியக்கத்தின் பெருந்தலைவர் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மாபெரும் புரட்சியாளர்கள் மட்டுமல்ல, சாதி, தீண்டாமை ஒழிப்பு என்ற நாணயத்தின் இரு பக்கங்கள். டாக்டர் அம்பேத்கர் பேச மறுக்கப்பட்ட சாதி ஒழிப்பு மாநாட்டின் தலைமை உரையினை அனலைசேஷன் ஆஃப் காஸ்ட் 1936 உரிமை பெற்று தமிழில் வெளியிட்டு அவரை தமிழ்நாடு அறிந்து வியந்து பாராட்ட காரணமாயிருந்தவர் நம் தந்தை பெரியார். மனு தர்மத்தை எரித்து இவ்விரு பெரும் தலைவர்களும் சமத்துவத்துக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடுபட்ட சமூக போராளிகள். சாதியை ஒழிக்க அதன் ஆணிவேரான சனாதனத்தை நொறுக்க சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். திராவிடத்தை எதிர்க்கும் நம் கொள்கை எதிரிகள் அம்பேத்கரை காவி உடைமை ஆக்கிட முயன்று கொண்டிருக்கும் இன்றைய சூழலில், ஆரியத்தின் கபட வேடத்தினை அம்பலப்படுத்த வேண்டிய சூழலில் நாம் உள்ளோம். இன்றைய காலகட்டத்தில் அவரது கொள்கைகளை பரப்புவது ஒரு புறம் என்றாலும், அவரது கொள்கைகள் மற்றும் லட்சியங்கள், தத்துவங்கள் அவற்றை அனைத்தையும் பாதுகாப்பதும் மிக மிக அவசியமான ஒன்று. அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாள் ஏப்ரல் 14 சமத்துவ நாளாக சென்ற ஆண்டு அறிவித்து அவரின் மகத்தான சமூக பணிக்கு மகுடம் சூட்டிய திராவிட மாடல் ஆட்சியின் சமூக நீதிக்கான சரித்திர நாயகர் நம் பெருமை மிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு நம் நன்றிகளை கூறி சமத்துவ நாள் உறுதிமொழியினை நாம் ஏற்று நிகழ்ச்சியினை தொடங்குவோம். சூளுரையை ஏற்போம். இப்பொழுது நான் சமத்துவ நாள் உறுதிமொழியை சொல்ல நம்ம திருப்பி அதை வழிமொழிவோங்க. திருப்பி நீங்களும் கூட இணைஞ்சு சொன்னா நல்லா இருக்கும். சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதிகளின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒதுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியல் அமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களாக சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும்
வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்போம். நன்றி. இன்றைய இணைய வழி நிகழ்வில் அண்ணல் அம்பேத்கர் அருளும் அறம் சார்ந்த வாழ்வும் என்ற தலைப்பில் மிஷிகன் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ராம் மகாலிங்கம், ப்ரொஃபசர் ஆஃப் சைக்காலஜி அவர்கள் நம்மிடையே சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். இந்நிகழ்ச்சியினை சிறப்பாக தொகுத்து வழங்க ஒருங்கிணைக்க இசைந்த தோழர் கோபி கதிர்வேல் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். பென்சில்வேனியா மாகாணத்தில் டவுனிங்டன் என்னும் நகரத்தில் வசிக்கும் தோழர் கோபி தீவிர திராவிட பற்றாளர். திராவிட குடும்பத்தில் இருந்து வரும் இவர் ஈரோடு மாவட்டம் சிவகிரிக்கு அருகில் ஒரு கிராமத்தில் பிறந்து கோவை குமரகுரு பொறியியல் கல்லூரியில் பட்டம் பெற்று டாடா குழுமத்தில் பணியில் அமர்ந்தார். 20 வருடங்களாக அமெரிக்காவில் மென்பொருள் துறையில் பணியாற்றி வருகிறார். அவரிடம் நன்றி கூறி அவரை இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்திட அன்புடன் வரவேற்கிறோம். வாருங்கள் தோழர். வாழ்க அண்ணல் அம்பேத்கரின் புகழ். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்காவில் உள்ள மிச்சிகன் பல்கலைக்கழகத்தில் 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக உளவியல் துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வரும் முனைவர் ராம் மகாலிங்கம் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் பிறந்தவர். சிதம்பரம் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்று அமெரிக்காவில் மேற்படிப்பிற்காக வந்து பல்வேறு ஆய்வுகளில் ஈடுபட்டு புத்தகங்கள் பல எழுதியுள்ளார். மேலும் நாட்டின் கடைநிலை ஊழியர்களான துப்புரவு தொழிலாளர்களின் மேம்பாட்டின் ஆய்விற்காக பிரான்ஸ் நாட்டில் ஆய்வு நடத்தி வருகிறார். சமத்துவம், சமூக நீதியை மையமாக கொண்டு பணியாற்றி வரும் பேராசிரியர் முனைவர் ராம் மகாலிங்கம் நிறவெறி, சாதிய மேலாதிக்கம் இரண்டுக்கும் இடையில் உள்ள நுட்பமான தொடர்பு குறித்த ஆய்வில் ஈடுபட்டு அதனை களையும் பணியினை மேற்கொண்டு வருவதற்காக கடந்த ஆண்டுக்கான ஹெரால்ட் ஜான்சன் விருது பெற்றுள்ளார். 1996 வழங்கப்பட்டு வரும் இந்த விருதினை இதுவரையில் இந்தியாவில் எவருமே பெறாத வேளையில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இவருக்கு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சியினை அளிக்கிறது. மேலும் தெற்காசியாவில் இவ்விருதினை பெரும் முதலாம் ஆவர் என்பதும் தனிச்சிறப்பு. இவ்விருது பெற்றதுக்காக அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, பிறப்பால் உயர்வு தாழ்வு கற்பித்து பிற்போக்குத்தனத்தில் மூழ்கி இருந்த இச்சமூகத்தில் அறிவொளி ஏற்றிட்ட புரட்சியாளர் அம்பேத்கரின் 132வது பிறந்தநாள் சிறப்பு நிகழ்ச்சியில் அண்ணல் அம்பேத்கர் அருளும் அறம் சார்ந்த வாழ்வும் என்ற தலைப்பில் உரையாட முனைவர் ராம் மகாலிங்கத்தை அனைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். பேராசிரியர், வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வணக்கம் தோழர்கள். கோபி, உங்க அறிமுகத்துக்கு என் மனமார்ந்த நன்றி. இது ஒரு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறது எனக்கு பெரும் மகிழ்ச்சியையும் இந்த அறிவு வாய்ப்பை தந்த சோமயிலங்கவன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. முதல் முறை நான் இப்போதான் இந்த பெரியார் பன்னாட்டு நிறுவனத்தில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தர விஷயம். இன்றைக்கு நான் பேச போகிறது தலைப்பு என்னன்னா, அம்பேத்கர் அருளும் அறம் சார்ந்த வாழ்வும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசுகிறேன். அருள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம தமிழில் கருணை அப்படிங்கிற வார்த்தையை இப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அருள் தான் முதல்ல கருணைக்கான, அது வடமொழி சொல் கருணைங்கிறது. அருள் தான் உபயோகப்பட்டு முதல்ல பயனில் இருந்தது அருள் தான். அதனால அந்த பழைய வார்த்தையை ஒரு முதல்ல நம்ம நினைவு கொள்வது ஆயிடுச்சு. ஸோ அந்த இதில் தான் நான் பேச போகிறேன். என்னோட பேச்சில் முதல்ல அம்பேத்கர் அவரோட ஒரு அடிப்படை குறிப்புகள், மக்களுக்கு தெரியாத குறிப்புகள் மட்டும் சொல்லிட்டு, அதற்கு பிறகு அவர் பௌத்தத்திலேருந்து ஏன் பௌத்தத்துக்கு போனார், அந்த பௌத்தத்திலேருந்து அவர் எடுத்துக்கிட்ட கூறுகள் என்ன, அதை எப்படி ஒரு தனியான அவருடைய தனித்துவமான பௌத்த நெறியை அவர் எப்படி சிந்திச்சிருக்காரு, அது இப்போ உளவியல் ஆய்வில் நாங்கள் என்ன படிச்சிருக்கோம், அந்த அறம் சார்ந்த வாழ்றதுக்கு ஏன் முக்கியம், அது உளவியல் சார்ந்த விஷயங்களை நான் என்னுடைய பேச்சில் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ அதனால் நான் முதல்ல என்னுடைய பவர் பாயிண்ட் ஸ்லைடில் நான் உங்களை ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசி முடிச்சப்பறம் நம்மளுடைய அதை Q&A நம்ம வேறு கேள்விகள் இருந்தாலும் நம்ம பேசலாம். முதல்ல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு நிமிஷம். ரைட், இருக்கோம். ஓகே ஓகே அம்பேத்கர் பாபா சாஹிப் அமெரிக்காவுக்கு வராரு. 1913 வராரு. அப்போ அவருக்கு 22 வயசு. கொலம்பியா யூனிவர்சிட்டியில் படிக்க வராரு. இப்போ 2 மாஸ்டர்ஸ் டிகிரி அங்கே முடிக்கிறாரு.
முடிச்சுட்டு திருப்பி 1927 தான் திருப்பி அவர் வந்து அந்த பிஹெச்டி முடிக்கிறார். ஏன்னா அது அப்போ புத்தகமாக அவர் பப்ளிஷ் பண்ண வேண்டிய நிலைமை, அதை முடிக்க அவர் உடனே முடியலை. அதனால திரும்பி வந்து தான் அந்த புத்தகத்தை ஆய்வேடை வந்து புத்தகமாக பப்ளிஷ் பண்ணுறார். அது வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட். அப்போ வந்து அவர்கிட்ட அதுக்கான பண வசதி இல்லை. அதனால திருப்பி கொஞ்சம் வெகு நாள் கழிச்சு தான் அவர் வந்து முடிக்கிறார். இதுக்கிடையில லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் போய் அங்கே எம்ஏ முடிக்கிறாரு, டிஎஸ்சி இன் எக்கனாமிக்ஸ். அப்புறம் பாரட்லா 1956 அக்டோபர் 14 ஒரு பெரிய ஒரு கிட்டத்தட்ட 1,00,000 பேர் பௌத்த மதத்துக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. அது பெரிய விஷயம் பண்றாரு. அது முடிச்சுட்டு அது ஒரு 2-3 மாதத்துல அவர் இறந்துறாரு. 1956 டிசம்பர்ல இறந்துறாரு. ஆக ஒரு பெரிய அவருடைய வாழ்வு மகத்தான, பாபா சாஹிப்போட வந்து ஒரு மகத்தான வாழ்வு. இங்க படிக்க வர எல்லாருக்கும், புலம்பெயர்ந்து வர எல்லாருக்குமே அவருடைய வாழ்க்கை வந்து பெரிய பாடம் தான். 1913 வருஷம் எப்படி இருந்திருக்கும் நியூயார்க் நிறைவேறிலாம் எப்படி இருந்திருக்கு, அந்த சமயத்தில் அவர் படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அந்த வாழ்க்கையில அவர் அந்த கஷ்டங்களோட அவர் படிச்சிருக்காரு. ஜான் டூவியோட ஸ்டூடெண்டாக இருந்திருக்காரு. ஜான் டூவி தான் யூனிவர்சிட்டி ஆஃப் மிஷிகன்ல என்னுடைய துறையை ஆரம்பித்தவர். அதனால ஜான் டூவி பிலாசபி ப்ரொஃபஸராக மிஷிகன்ல இருந்தப்ப பிலாசபிலேருந்து சைக்காலஜி பிரித்து தனித்துறையாக அவர் ஆக்கணும்னு முதல் முயற்சி எடுத்தவர். அது துறை ஆகிறதுக்குள்ளாரே அவருக்கு யூனிவர்சிட்டி சிகாகோவுக்கு போயிட்டாரு. போனதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கொலம்பியா போகிறார். கொலம்பியாவில் இவருடைய மாணவர அண்ணல் வந்து அவர்கிட்ட படிக்கிறார். சரி, புத்தகத்துக்கு ஏன் அண்ணல் போறாருன்னா மூணு குறிக்கோள் இதை வந்து அவருடைய எழுத்துல சொல்றாரு. மூணு பிரின்சிபல். இம்பர்மனன்ஸ், நிலையற்ற தன்மை. இப்ப நீங்க எதை நினைச்சாலும் இப்ப நம்ம வருத்தப்பட்டாலும் கோவப்பட்டாலும் எந்த உணர்ச்சிகளுமே வந்து நிலையான உணர்ச்சிகள் இல்லை. இட் சேஞ்சஸ் ஆல் த டைம். அது அந்த உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உணர்வுகள் எல்லாமே காலத்துல மாறக்கூடியது ஒன்று, மாறிக்கிட்டே இருக்கும். அதை நோட் பண்ணாலே அதுதான் முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயங்கிறது ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நம்ம வாழ்க்கை எல்லாரும் தனித்திருக்கல, எல்லாமே இணைஞ்சிருக்கும். என்னுடைய வாழ்க்கை வந்து இப்ப நான் இங்க இருக்கிறேன்னா பல பேரோட உழைப்புல தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுதான் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். மற்றவர்களுடைய உழைப்பு இல்லாம நான் தனிப்பட்ட முறையில் நான் வாழவே முடியாது. என்னுடைய மாணவர்கள் வந்து டியூஷன் கட்டுறாங்க. அந்த டியூஷன்னாலதான் எனக்கு சம்பளம் வருது. நான் உங்களுக்கு இப்ப சொல்லித்தரேன். ஆக தனி மனிதர்கள் யாரும் இல்லை, எல்லாரோடையும் இணைஞ்சிருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம இணைஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, எப்படி நீங்க வந்து வாழ்க்கையை பார்க்கறது, வாழ்க்கை மாற்றங்களோட வாழ்க்கை நடந்துட்டு இருக்கு. ஆனா அதனால அந்த மாற்றங்களை கவனிச்சுட்டு இப்ப இருக்க இந்த தருணத்துல எப்படி வாழ்றது, இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிற டாபிக்ல அவர் பேசுறாரு. கொஞ்சம் தான் எழுதியிருக்காரு. அந்த டாபிக்ல ஒரு 4-5 பக்கம் தான் அவர் எழுதியிருக்காரு அம்பேத்கர் அவருடைய பேச்சுல. சரி, ஏன்னா இப்போ வந்து அது மிகப்பெரிய ரிசர்ச் டாபிக் ரைட் நவ். அதில் நிறைய உளவியல் ஆய்வுகளும் இப்போ பெரிய பெரிய லெவலில் ஒரு ஆய்வு நடக்கிறது. ஆனால் அந்த சமயத்தில் இந்த தலைப்பில் எந்த ஆய்வும் நடக்கல. அது ஒரு புத்த கோட்பாட்டை தான் அவர் பார்த்துருக்காரு முதல்ல. ஸோ அதுலேருந்து அவர் எடுத்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அம்பேத்கரோட மிகச்சிறந்த சிறப்பு என்னன்னா, புத்த மதத்தில் இருக்க இந்த குறிக்கோளை எடுத்து ஒரு சாதி ஒழிப்புங்கிற ஒரு இதுக்கு வந்து அந்த எடுத்துக்கிறார். இந்த 3 எடுத்துக்கிறார். எப்படி நம்ம நிலையற்றத்தன்மை, நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு, நம்ம ஒருத்தர் சார்ந்திருக்கும், நீங்க இல்லாம நாங்க இருக்க முடியாது, எப்படி எல்லாரும் சேர்ந்து அதை வச்சுட்டு அவர் ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு தீவிர நட்பு, ஜாதி மதம் பாலியல் தாண்டி சக மனிதர்களை சக மனிதரோட சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை பேணி அந்த நட்பு தான் உண்மையான நட்பா இருக்கும். ஜாதி பேர்லயோ உறவின் பேர்லயோ இருக்க நட்பு உண்மையான நட்பா இருக்காது. அந்த மாதிரியான ஒரு நட்பை தான் நாம பேணணும். அதுக்கு இவர் வந்து புத்த மதத்தில் இருக்க இந்த 3 கூறுகள் திங்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் எல்லாமே மாறிட்டு இருக்கு. அதனால பர்மனெண்டா எதுவுமே இல்லை. 1. 2வது வந்து நம்ம வாழ்க்கையெல்லாம் இணைஞ்ச வாழ்க்கை. அப்போ சக மனிதர்களாக நினைக்கிறதும் அவங்களுடைய டிக்னிட்டி, அதாவது அவங்களுடைய அடிப்படை கண்ணியத்தை, எப்படி சுயமரியாதை, தமிழ்ல வேற அந்த வார்த்தையும் யூஸ் பண்ணலாம், மரியாதையோட நம்ம சுயமரியாதையும் மரியாதையோட அவங்களை பார்க்கறதும் முக்கியம் அப்படிங்கிறத வச்சு இந்த 3 பிரின்சிபல்ல பேசுறாரு. லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. இது ரொம்ப சென்ட்ரல் டு அம்பேத்கரோட ஒர்க். தமிழ்ல சொன்னீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். இது 3ஐயும் வச்சு அவர் வந்து சாதி ஒழிப்புக்கு வந்து புத்த மதத்துல இருந்து என்ன கூறுகளை எடுக்கலாம்னு பாக்குறாரு. இதை வந்து பின்னாடி தெக் நட் ஹான் அப்படிங்கிற ஒரு வியட்நாமீஸ் மங்க் தான் பின்னாடி எடுக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, புத்தத்துல போய் நீங்க இருக்கிறது வந்து நீங்க போய் ஒரு தியான நிலையில உட்கார்றது வந்து உலகத்திலேருந்து உங்களை பிரிச்சுக்கிறதுக்கு இல்லை, உலகத்துல நடக்கிற விஷயங்களோட உங்களை எப்படி இணைச்சிக்கிறது அப்படிங்கிறது தான். தீவிரமா எப்படி இயங்குறது, சமூக ஈடுபாடோட எப்படி ஒரு சமூகத்தில் இயங்குறதுக்கு புத்தம் முக்கியம், சமூகத்திலேருந்து விலகி ஓடி துறவியா இருக்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயத்த திக் நட் ஹான் கொண்டு வர்றாரு. இதை வந்து எங்கேஜ் புத்திசம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதாவது
அறம் சார்ந்த பௌத்தம். அந்த அறம் சார்ந்த பௌத்தம் வாழ்க்கையோட சமூக ஈடுபாடு உள்ள பௌத்தம். இதுதான் இவர் திக் நட் கான் சொல்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாபா சாஹிப் அதை பற்றி பேசிட்டாரு 1956. ஆனா அது அவர் புத்தத்துக்கு போய் அவர் இறந்ததுனால இது முழுமையா அவரால் அந்த எங்கேஜ் புத்திசம்ங்கிற பிரின்சிபலை டெவலப் பண்ணல. ஆனா அதுக்கான எல்லா அடித்தளத்தையும் அவர் உருவாக்கிட்டார். அந்த அடித்தளத்துல தான் அவர் சாதி ஒழிப்பை பத்தி பேசும்போது ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை நம்ம வாழணுங்கிறாரு. இந்த அறம் சார்ந்த வாழ்க்கையில 4 பிரின்சிபல்ஸ் இருக்கு. இது அந்த அறம் சார்ந்த வாழ்க்கை பௌத்தத்துல 4 பிரின்சிபல் இருக்கு. இது ஒண்ணு கம்பேஷன், அருள். ரெண்டாவது பிரதி ஓகை அப்படின்னு சொல்லலாம், அதாவது சிம்பத்தட்டிக் ஜாய் இல்ல ரிஜாய்ஸ்ன்னு சொல்லலாம் ஆங்கிலத்துல. அந்த இது என்னன்னா, இது தமிழ்ல வார்த்தை இல்லாதனால பிரதி ஓகைன்னு நான் மொழிபெயர்த்திருக்கேன். எப்படின்னா ஒருத்தவங்களோட சந்தோஷத்தை பார்த்து நம்ம எப்படி சந்தோஷப்படுறது, அது முக்கியம். மூணாவது சமநிலை. நீங்க உங்களுக்கு ரொம்ப தூக்கமானாலும் சரி, ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் எல்லாமே நத்திங் இஸ் பர்மனன்ட், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்ப அதை நினைச்சு பேலன்ஸோட சமநிலையோட வாழ்க்கையை அணுகிறது. நாலாவது லவ்விங் கைண்ட்னஸ், பேரன்புன்னு சொல்லலாம். பேரன்புன்னா எல்லா மனிதர்களையும் நமக்கு அவங்க எல்லா மனிதரோட உழைப்பும் எல்லா மனிதர்களோட அன்பும் சேர்ந்து தான் நம்ம வாழ்க்கை இயங்குது. அதனால எல்லா மனிதர்களையும் பேரன்போடு அணுகணும். இந்த 4 பிரின்சிபல் பிரம்ம விகாராஸ், அதாவது கோர் பில்லர்ஸ் சொல்லுவாங்க புத்திசத்துல, 4 அடிப்படை பிரின்சிபல். இந்த 4 அடிப்படை பிரின்சிபலை வச்சுதான் ஆய்வு நிறைய நடக்குது. இப்ப இந்த 4 மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கும் போது ஆய்வு நிறைய நடக்குது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறதுக்கு 4ல் நான் அருளை மட்டும் இப்ப என்னுடைய இந்த இதுல 4 இதையும் நான் என்னுடைய ஆய்வுல நான் பண்ணியிருக்கேன். நான் அருள் சார்ந்த ஆய்வுகளை மட்டும் நான் இப்ப பேச போறேன். ஏன்னா ரொம்ப குறைச்ச நேரத்துல இருக்கிறதுனால. ஓகே, அருள் அப்படிங்கிறது கம்பேஷன். கம்பேஷன்ல 2 விதமான கம்பேஷன் இருக்கு. ஒன்று செல்ஃப் கம்பேஷன், தன் அருள். இப்ப நான் யார், என்னுடைய குறைபாடுகள், என்னுடைய இப்ப நான் எப்படி இருக்கேன், என்னுடைய பல குணாதிசயங்கள், என்னுடைய குறைபாடுகளை எப்படி ஒரு கருணையோடையும் அருளோடையும் அணுகிறது, அதான் தன்னருள். கம்பேஷன்ங்கிறது அருள், மற்றவர்கள் நோக்கி அன்போடு இருக்கிறது. ஸோ இது என்ன அப்படிங்கிறதுக்கு நம்ம முதல்ல அந்த அருளோட, நமக்கு திருக்குறள்ல அருள்ல அள்ளல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லன் மாஞாலங்கரி. இந்த திருக்குறள்ல என்ன ஒண்ணு, உள்ளத்தில் ஊரிடும் அருள், அதோட இயக்கத்தினால் துன்பத்தை உணராமல் கடமையாற்றலாம். காற்று எப்படி காற்றோட இயக்க வலிமையில எப்படி இந்த உலகம் இயங்குதோ, அது மாதிரி கருணையோட அந்த பேராற்றல்ல நம்ம வாழ்க்கைய துன்பத்தை எல்லாத்தையுமே கடந்து வாழலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குறள். இது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்றேன். இப்ப இந்த அருளை பத்தி ஆய்வு நிறைய நடக்குது. செல்ஃப் கம்பேஷன் அது கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 1000 பேப்பர்கள், 1000 ஆய்வுகள் செய்யப்பட்டு இருக்கு. அந்த அருள் செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறத நீங்க செல்ஃப் கம்பேஷன் நீங்க தன்னருள் பெருகினால் என்னென்ன உங்களுக்கு என்ன பலன்கள்? ஃபர்ஸ்ட் மனச்சோர்வு குறையும். முதல்ல நம்மள்கிட்ட இருக்க குறைகளை நம்ம ஒரு நேர்மையுடனும் ஒரு துணிவுடனும் எதிர்கொள்ள முடியும். இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர்லாம் இப்போ நான் அவங்க ஃபைனல்ஸ் பேப்பரை கிரேட் பண்ணும்போது அவங்க எல்லாத்துக்கும் நான் அவங்க பேப்பர்ல இருக்க தவறுகளோ இல்லை இது நல்லா இருக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்தா அது எதையுமே படிக்காம கடைசி பக்கத்துல என்ன கிரேட் போட்டிருக்கேன்னு உடனே எடுத்து பார்ப்பாங்க. பார்த்துட்டு அப்படியே மூடி வச்சிருவாங்க. அதாவது நாங்கள் இடையில கொடுக்கப்பட்ட எந்த விமர்சனங்களோ அந்த விமர்சனங்கள் அவ்வளோ உபயோகமா இருக்கும், அவங்க மேம்படுத்திக் கொள்ள முடியும், அவங்களுடைய சிந்தனையையும் புரிதலையும் மேம்படுத்திக் கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு சுய விமர்சனம் சுய கருணை இல்லாத சுய விமர்சனம் ரொம்ப அதுவும் பிரச்சனை. சுய கருணை இல்லாம விமர்சனத்தை பார்க்காம சுய கருணை இல்லாம எல்லாத்தையும் ஒடுக்கி வச்சுறதும் பிரச்சனை. ஆக அந்த தன்னருள் அப்படிங்கிறது செல்ஃப் கம்பேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு தலைப்பு. இப்ப உளவியல் சார்ந்த தலைப்புகள்ல முக்கியமான விஷயமா இருக்கு. அதை எப்படி நீங்க வெவ்வேறு பயிற்சிகள் மூலமாக தன்னருளை நீங்க மேம்படுத்திக்கலாம். இப்போ பொதுவா நீங்க உங்களையே குறை சொல்லும் போது, குற்றம் குறைகள் சொல்லும் போது நமது தவறுகளை நேர்மையுடனும் எப்படி திருத்திக் கொள்ள முடியும்? இப்போ எனக்கு ஒரு மற்ற சாதிக்கால மேல ஒரு காழ்ப்புணர்வு இருக்கு அப்படின்னா அதை எனக்கு அந்த மாதிரி இருக்குங்கிறத நான் முதல்ல அக்னாலேஜ் பண்ணணும். முதல்ல நான் ஏற்றுக்கொண்டாதான் நான் ஒரு அருளோட என்னுடைய குறைகளை மேற்கொண்டு நிவர்த்திக்கிறதுக்கு என்ன அடுத்த முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு போகணும். அதுக்கு செல்ஃப் கம்பேஷன் முக்கியமான ஒரு பிரின்சிபல்.
நான் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, அறம் சார்ந்த வாழ்க்கை வாழணுங்கிறாரு. அதுக்கு இந்த தன்னருள் எப்படி ஒரு 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 அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கும், ஒரு அடிப்படையை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு அதனாலதான் நான் இது சொல்லி இந்த ஆய்வுல நான் இறங்கினது. ஒரு மாணவர்களுக்கு வந்து இந்த தன்னருள் எப்படி இது பண்றது, எப்படி இதை வந்து நீங்க மேற்கொண்டு வளர்த்துக்கொள்வது அப்படிங்கிறத பத்தி பல பயிற்சிகள், அது வந்து கலை மூலமா செய்யலாம், ஆர்ட் மூலமாகவும் செய்யலாம், தியான பயிற்சி மூலமாகவும் செய்யலாம். அப்புறம் அன்றாடம் எப்படி இதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இப்படிங்கிறதையும் நிறைய பயிற்சிகள் இருக்கு. அதை பற்றி ஒரு கடந்த ஒரு 10-15 ஆண்டுகள்ல மிகப்பெரிய ஆய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த ஆய்வுகள் வந்து இதுலேருந்து நம்ம வந்து நீங்க தன்னருள் பெருகினால் வாழ்க்கையில் நம்பிக்கையும் இருக்கும், வாழ்க்கையை பற்றி பிடிப்பு அதிகமாகுது, சந்தோஷமா நீங்க மகிழ்ச்சியோட வாழலாம், வாழ்க்கை மேல இருக்கிற திருப்தி அதிகமா இருக்கு. இது வந்து நீங்க சாதாரணமா சொல்றதுன்னா, குழந்தைங்களை நீங்க பார்க்கும்போது எப்படி அந்த குழந்தைங்க சரியா படிக்கல அப்படின்னா, அந்த குழந்தைங்களுக்கு மேல ஒரு கருணையோட போறதுக்கு தான் கருணை வருது. அந்த அருள் மற்றவங்க அருள் வந்து கம்பேஷன் டுவர்ட் அதர் பீப்புள். இது வந்து இந்த இந்த இதுக்கு நிறைய எப்படி இந்த கம்பேஷனை நீங்க வளர்த்துக்கிறது, எப்படி நம்ம ஒரு முயற்சி எடுத்து ஒரு ஒரு கவனிப்போட ஒரு ஆழ்ந்த பயிற்சியோட சக மனிதர்களை பார்த்து அவங்களுடைய கஷ்டங்களை பார்த்து உணர்ந்து உடனே அதுக்காக ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் கம்பேஷன். கம்பேஷன்ங்கிறது, அருள்ங்கிறது வெறுமனே மற்றவர்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது இல்லை, அதுக்காக ஏதாவது செய்யணும். இது வந்து ஒரு செயல்பாட்டுடைய விஷயம். ஸோ கம்பேஷன் இஸ் அன் ஆக்ஷன் ஓரியன்டட். கம்பேஷன் இஸ் அ வெர்ப் அப்படிம்பாங்க. அதாவது அது வந்து ஒரு வினைச்சொல், பெயர் சொல் இல்லை, ஒரு வினைச்சொல். நீங்க கம்பேஷனாக இருந்தால் இப்போ உங்களுடைய ஏதாவது ஒரு முடிந்த வயசுல எப்படி நீங்க மூவ் பண்றீங்கிறது பொறுத்திருக்கு. அதனாலதான் அந்த கம்பேஷன் மனசுல பெருகினால் உலகத்துல இருக்க எல்லா துன்பத்தையும் காற்றோட வலிமையோட நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதை நம்ம இங்க புரிஞ்சுக்க முடியும். அதை நாங்க வந்து இப்போ உளவியல் ரீதியாக நாங்க படிக்கும்போது அருள் உங்கள்கிட்ட நிறைய நீங்க அருள் பெருகினால், அருளை வளர்த்து கொண்டால் உங்க வாழ்க்கையில மனித திருப்தி, மனித மனவளம், உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்க எல்லா உறவுகள் மேம்படும், உடல் வளம் சார்ந்த உடல் வளம் பெருகும், உங்களுடைய தூக்கம் ஏதாவது உங்களுடைய தூக்கம் மேன்மைப்படும், தூக்கத்தோட தன்மை மேம்படும், மன அழுத்தம் குறையும், உறவுகள் மேம்படும், உணர்ச்சி வசப்பட்டு அது எதிர்வினை ஆற்றுவது குறையும். இது எல்லாமே வந்து இந்த உளமாற வாழ்தல் பயிற்சியில அதுல வந்து அருள் வந்து ஒரு அடிப்படையான, அருளும் தன்னருளும் ஒரு அடிப்படையான அடித்தளம். அந்த அடித்தளத்திலிருந்து தான் நம்ம வந்து ஒரு அற வாழ்க்கையை அமைக்க முடியும். இந்த அற வாழ்க்கையை அமைக்கிறதுக்கு தடையா இருக்கிறது நம்மளுக்கு சாதி மேல் உள்ள பிரியம், நம்மளுடைய பாலியல் மேல் இருக்க ஒரு ஆதிக்கம், நம்ம ஆதிக்க நிலையில இருந்த சாதி இது பாலியல் இருந்தா அது எப்படி அதை பத்தி சிந்திக்காம இருக்கிறது, எப்படி மற்றவர்களுடைய வலியை புரிஞ்சுக்கிறது, அந்த வலியை புரிஞ்சால்தான் நம்ம வந்து அவங்களோட ஒரு அருளோட அவங்களுடைய வலியை புரிஞ்சு அந்த வலியை குறைக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தை நம்ம நோக்கி போக முடியும். ஏன்னா அம்பேத்கர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, திருப்பி அம்பேத்கர் சொன்ன விஷயம்னா ஜாதி ஒழிப்பு. ஜாதி ஒழிப்புன்னா என்ன, நீங்க இதெல்லாம் ஜாதி மதங்கள் இனங்களை தாண்டி விழுமியங்களை ஒட்டியே இருக்க நட்பு, அதான் தீவிர நட்பு, ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறாரு. அந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. ரேடிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா தீவிர நட்பு. அந்த நட்பு வந்து ஜாதி பேர்லயோ பாலியல் பேர்லயோ எதுவுமே இல்லாம விழுமியங்கள், ஒரே இந்த விழுமியங்களுக்கு என்ன, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், அந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அடிப்படை மனித உறவுகளை வளர்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து 2 இதையும் நம்ம முன்னாடி பேசுனது என்னன்னா, அருள், தன்னருள். தன்னருள் வந்து பெருகினா முதல்ல நிறைய ஃபர்ஸ்ட் மாணவர்கள் வந்து தன்னருள் பெருகுனுச்சுன்னா அவங்களுடைய பாடங்களை நல்லா படிக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய குறைகளை நேர்மையோடையும் துணிவோடையும் அவங்களால எதிர்கொள்ள முடியுது. மோர் செல்ஃப் கம்பேஷன் யூ ஹேவ், யூ ஆல்சோ டேக் கிரிட்டிசிசம் வித் ஓப்பன் மைண்ட். இப்போ நான் சொல்றது வந்து இதெல்லாம் உங்க பேப்பர்ல, உங்களுடைய ஆய்வேட்லயோ உங்களுடைய பதில இந்த குறைகள்லாம் இருக்கு, இதை நீங்க நேர்மையா எதிர்கொள்ளணும்னா செல்ஃப் கம்பேஷன் முக்கியம். ஆக ஒரு நல்ல மாணவரை நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுக்கு தன்னருள் முக்கியம். நல்ல மனிதர்களா நம்ம வாழ்றதுக்கு அருள் முக்கியம். அப்பதான் அடுத்தவங்களோட வலியையோ அவங்களுடைய, இப்போ ஒரு துப்புரவு தொழிலாளர் இருக்காருன்னா அவர் அன்றாட வாழ்க்கையில அவருடைய கஷ்டம் என்னங்கிறத வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்ம
நம்ம குப்பையை தூக்கி போட்டோம்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சிடறோம். குப்பையை அவங்க எடுக்கும்போது தான் மற்ற வேலைகள் ஆரம்பிக்குது. குப்பைகளாக இருக்கட்டும், அதை வந்து அவங்க ரீசைக்கிளிங் பண்ணுறது, எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட, கலாச்சார ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் அந்த காலங்காலமாக அந்த வேலையை செய்கிறாங்க. அமெரிக்காலையும் சரி, இந்தியாலையும் சரி, ஜப்பான்லையும் சரி, அப்படிதான் இருந்திருக்காங்க. ஆக அவங்க எல்லோருடையும் வாழ்க்கைய, சக மனிதர்களை, அவங்களுடைய மனிதத்துவத்தையும் அடிப்படை மாண்பையும் கண்ணியத்தையும் நம்ம புரிந்து கொள்வதற்கு அருள், கம்பேஷன், கருணை ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கருணையை நோக்கி நம்ம போகும்போது நம்ம அடிக்கடி தவறுகள் செய்யறது வாய்ப்பு இருக்கு. சில சமயம் நம்ம கவனிக்கிறது இல்லை. நம்ம அவங்களோட we don't pay attention, ஏன்னா பிஸியா இருக்கோம், செல்போன் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இந்த இந்த சக மனிதர்களை பார்க்கறதுக்கான இதுலேயும் நம்ம பிழையை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ தன்னொரு செல்ஃப் கம்பேஷன், அந்த மாதிரி தவறு நடக்கும்போது அதை புறந்தல்லாம தவறை உணர்ந்து தவறை நோக்கி அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு செல்ஃப் கம்பேஷன் முக்கியம். ஆக கம்பேஷன், செல்ஃப் கம்பேஷனும் கிட்டத்தட்ட ஒரு இரட்டை பிறவி மாதிரி ரெண்டுமே இருந்தால்தான் ஒரு அடிப்படை அறத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு, மனிதர்களை பார்க்கறதுக்கு வளர்த்துக்கிறது முக்கியம். இதுக்கு நிறைய பயிற்சிகள் இருக்கு, நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணலாம், எப்படி இதை இம்ப்ரூவ் பண்றது அப்படின்ட்டு. இதுக்கு தியான பயிற்சிகள் இருக்கு. இதுக்கான மற்ற ஆர்ட், கண்டெம்ப்ளேட்டிவ், தீவிரமா ஆழ்ந்த பயிற்சிகள், ஆர்ட்டா இருக்கலாம், பெயிண்டிங்கா இருக்கலாம், எல்லாமே நீங்க கலைத்துறை சார்ந்த நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய முடியும். நீங்க செய்யறதுனால நீங்க வளர்த்துக்கொள்ள முடியும். வளர்த்துக்கொள்ள முடிந்தால் மற்ற மனிதரோட உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய உறவுகள் மேம்படும். நீங்க வந்து உங்க வாழ்க்கையை பற்றி உங்களுடைய பிடிப்பும் அதிகமாகும். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு நீங்க இருக்கலாம். சக மனிதர்களோட உங்களுடைய உறவுகளும் மேம்படும். இந்த 3 பிரின்சிபல் நம்ம முன்னாடி சொன்னதுதான். எல்லாமே நாம் அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும், நம்முடைய உணர்ச்சிகள், எண்ணங்கள் எல்லாமே மாற்றிக்கொண்டே இருக்கிறது. தி ஐடியா ஆஃப் இம்பர்மனன்ஸ், தென் தி ஐடியா ஆஃப் இன்டர்கனெக்டட்னஸ். நம்ம வாழ்க்கை எல்லாமே ஒரு சங்கிலி மாதிரி இணைந்தது. அதை நினைச்சாலே நம்ம மனிதர்களை வந்து வேற்றுமைப்படுத்தி பார்க்கறத ஜாதியின் பேர்லையோ, இனத்தின் பேர்லையோ, ரேஸின் பேர்லையோ, இல்லை பாலின பேர்லையோ, பாலினத்தின் பேர்லையோ நம்ம வேறுமைப்படுத்தி பார்க்கறத நம்ம குறைச்சிடலாம். 3வது இன்டர்டிபெண்டன்ஸ். மற்றவர்கள் இல்லாமல் நான் வாழ முடியாது. இப்போ என்னுடைய காலையில நான் இன்னைக்கு எதிர்த்து ப்ரஷ் பண்றேன்னா, அந்த காலையில அந்த ப்ரஷ்லேருந்து சாயங்காலம் தூங்குறதுக்குள்ளார சோமனி பலதரப்பட்ட மக்களோட உழைப்பில் தான் நான் வாழ முடியுது. அதுக்கான பணத்தை நான் பே பண்றேங்கிறது வேற விஷயம். ஆனா அவங்க செய்யாட்டி நான் அந்த பணத்தை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக அன்றாட வாழ்க்கையில எத்தனை பேரோட உழைப்பும் கருணையும் இணைந்தது தான் என்னுடைய வாழ்க்கை. ஸோ அதை நம்ம புரிஞ்சாதான் அந்த தீவிர நட்பை நம்ம வந்து உண்மையிலே பேண முடியும். இந்த ரேடிக்கல் இன்டர்டிபெண்டன்ஸ், அதாவது தீவிரமா நம்ம வாழ்க்கை பிணைஞ்சிருக்கு, ஒருத்தரோட இணைஞ்சிருக்குங்கிறத நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்போதான் அவர் சொன்ன 3 பிரின்சிபல், சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவத்தை நோக்கி நம்ம போக முடியும். அது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அது வந்து நமக்கான ஒரு சவால். அந்த சவாலுக்கு புத்தகத்துல இந்த கூறுகளை வந்து அண்ணல் அம்பேத்கர் எடுத்திருக்காரு. இதை ஒரு பிரின்சிபலா கொடுக்குறாரு. அந்த பிரின்சிபல் நம்ம கொடுத்ததை நம்ம எடுத்துட்டு நம்ம வந்து அதோட நம்ம ஒர்க் பண்ணணும். வாழ்க்கை ஃபுல்லா நம்ம அதோட நம்ம அதை மேற்கொண்டும் நம்ம அருளையும் தன்னருளையும் மேலும் மேலும் நம்ம தொடர்ந்து நம்ம அதுக்கான அதை மேம்படுத்திக்கான வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சாதான் இந்த 3ஐயும் நம்மளால வாழ்க்கையில செய்ய முடியும். அதுக்கான அறநெறியை நோக்கி போறதுக்கு, வாழ்க்கையை சேர்ந்து அறம் சார்ந்த வாழ்க்கை, அது 3மே, சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், ஜாதி ஒழிப்பு, இதெல்லாம் செய்யறதுக்கு இது உளவியல் பயிற்சியா நம்ம இது செய்யணும். செஞ்சாதான் வந்து நம்ம அதை நோக்கி போக முடியும். ஆக ஒரு பிரின்சிபலா இருக்கிறதுக்கும், உளவியல் சார்ந்து அதை அணுகிறதுக்கும், நம்மளுடைய வளர்ச்சிக்கும், ஒருத்தரை பரஸ்பரம் மனித நேயத்தை, டிக்னிட்டி இன் அதர் பீப்புள், அவங்கள்ட்ட இருக்க ஒரு அடிப்படை கண்ணியத்தோட மற்றவர்கள் நடத்துறது, இது எல்லாத்தையும் நோக்கி நம்மளது மனதை பயிற்சிப்படுத்திக் கொள்வதற்கும் இந்த அருளும் தன்னருளும் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயங்களா நான் பார்க்குறேன். எங்களுடைய ஆராய்ச்சியில் இதை பார்க்குறோம். மற்ற விஷயங்கள் இருக்கு, இது ஒரு முக்கியமான ஒரு அடிப்படை தளம். இந்த தளத்துல இருந்தால் நம்ம மேற்கொண்டு எல்லாத்தையும் இயங்க முடியும். இது இயங்குறதுக்கு இடையில என்னென்ன இது இருக்கோ, முன்சார்புகள், ஜாதி சார்ந்த முன்சார்புகள், இல்லை நம்மளுடைய ப்ரெஜடிஸ், அந்த மற்றவங்க நோக்கி இருக்கிற ப்ரெஜடிஸ், மற்ற தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்களாக இருக்கலாம், இல்லை பெண்களை பற்றி இருக்கலாம்,
மாற்றுப்பாலினத்தை பற்றி இருக்கலாம், திருநங்கைகளை பற்றி, இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு நேர்மையோடு எதிர்கொண்டு நம்மை நாமே மேம்படுத்தி கொண்டு கருணையோடு அவங்க வாழ்க்கையை அணுகிறதுக்கு சுய கருணையை நம்மளுக்கு வளர்த்து கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழியா நம்ம இந்த நாள் எடுத்துக்கலாம். ஏன்னா இதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் வாழ்நாள் ஃபுல்லா சொன்னது இதுதான். அவர் புத்தத்துக்கு போகும்போது ஒரு சமூக ஈடுபாடு சார்ந்த புத்தமா தான் அவர் பார்த்திருக்காரு. எங்கேஜ் புத்திசம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பெரிய டிரான்சிஷன், ஒரு பெரிய புரட்சியா தான் அவர் பண்ணியிருக்காரு. அந்த புரட்சியோட அடுத்த கட்டத்துக்கு தான் திக் நட் ஹான் போனவங்கலாம் வராங்க. அதனால அவர் வந்து மதத்தை மதமா எடுக்கல, மதத்திலேருந்து ஒரு அறம் சார்ந்த கொள்கை, அன்றாட வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கொள்கை, அந்த கொள்கையும் நம்ம அதை நம்ம நாமே வளர்த்து கொள்வதற்கும் நம்மளுடைய முன் சால்வுகளையும் நம்மளுடைய ப்ரெஜடிஸ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்றதுக்கும் அதை தாண்டி போய் சக மனிதர்களை பார்க்கறதுக்கு ஒரு வலுவான தளத்தை இந்த சமூக நோக்கோட கூடிய பௌத்தம் அது வந்து ஒரு ஜன்னலை திறந்துருக்கு அவருக்கு. அந்த ஜன்னல் அதோட முழுமையும் நம்ம உளவியல் ரீதியா நடக்கிற இந்த ஆய்வுகள் மூலமா நம்ம மேற்கொண்டும் நல்ல விஷயங்களை பண்ணி கரெக்டா அது எப்படி எங்க நோக்கி அதை பொத்தி போகலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்ப நம்ம சோஷியல் சயின்ஸ் ரிசர்ச் வந்து நம்ம உளவியல் சார்ந்த ரிசர்ச் வந்து ரொம்ப பெரிய துணையா இருக்கும். நான் அந்த இடத்துல அந்த ஆய்வுகள் நான் பண்றேன். மேற்கொண்டு நீங்க என்னுடைய ஆய்வுகள் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நீங்க என்னுடைய வெப்சைட்டுக்கு நீங்க போகலாம். mindfuldignity.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னா இதுல நாங்க பண்ற ஆய்வுகள், இந்த ஆய்வுகளை என்னென்ன பயிற்சிகள் நீங்க சொல்லலாம், எந்த மாதிரி ஜேர்னல் நீங்க எழுதலாம், எந்த மாதிரி தியான பயிற்சி, இது எல்லாமே வந்து ஒரு செக்குலரான வெர்ஷன் தான். நீங்க அதை நீங்க பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே ஃப்ரீ தான் நீங்க இந்த இடத்துக்கு போனீங்கன்னா. ஸோ அதனால நான் வந்து இந்த இடத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்து கொண்டு அண்ணல் அம்பேத்கரோட பிறந்த நாளில் அருள் தன்னருள் கருணையும் சுய கருணையும் எப்படி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு மற்றவர்களோட மனிதத்தையும் மனித நேயத்தையும் போற்றுவதற்கு ஒரு அடிப்படை தளமா தொடர்ந்து வாழ்க்கை முள்ள நம்ம முயற்சி எடுத்து செய்ய போறோங்கிறதுக்கான ஒரு உறுதியை எடுத்துக்கொண்டு எனது ஒரே நன்றி முனைவர். அடுத்தது வந்து கேள்வி பதில். யாராவது கேள்வி இருக்கா அவங்க அந்த கையை உயர்த்துங்க. சுரேஷ், தோழர் சுரேஷ் வாங்க. மியூட்ல இருக்கீங்க. ஓகே, வணக்கங்க தோழர். வணக்கங்க சார். அருமையான இன்சைட்டுங்க சார். இது வரைக்கும் பாபா சாஹேப் அவரோட பார்த்த பார்வையை நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா மாத்திருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் அமேசிங் இன்சைட் சார். டோட்டல் ஷிஃப்ட் ஆஃப் பாரடைம். ஒரு கொஸ்டின் என்னன்னா, அந்த அன்கண்டிஷனல் பயஸ் நமக்கு ரியலைஸ் பண்ணாமே ஒரு பயஸ், அந்த பயஸ் எப்படி நம்ம ஓவர் கம் பண்றது? சுரேஷ், நன்றி சுரேஷ். இது நம்ம இதில் நிறைய ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த அன்கண்டிஷனல் பயஸ், இம்ப்ளிசிட் பயஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நம்ம சமூகத்தை வளர்க்கப்பட்டதுனால நிறைய விஷயங்கள் நம்ம உள்வாங்கியிருப்போம் இல்லையா, அதை கான்சியஸா செய்ய மாட்டோம். ஆமாங்க சார். ஆனா இந்த மைண்ட்ஃபுல்னஸ், இந்த உளமார்ந்த வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த எப்படி நம்ம ஹார்ட்ஃபுல்லி லிவ் இந்த பிரசன்ட்ல, ரைட்? அப்படி இருக்கும்போது என்னன்னா நம்மளுடைய முன்சாய்வுகள், நம்மளுடைய பயஸ் எல்லாம் கம் பிஃபோர் அஸ். யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா, அந்த பயஸ் வரும்போது நம்மளை பத்தி பிடிக்காத விஷயங்கள் உடனே சப்ரஸ் பண்ணிடுவோம். அதை ப்ராசஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் வந்து ஒரு பெரிய அரசா நான் மனசுல நினைச்சிட்டே இருக்கேன்னு வச்சுங்க. ஆனா எனக்குள்ள ஜாதியம் இருந்து அந்த ஜாதியம் வந்து நான் செய்யற ஆக்ஷன்ல வெளிப்பட்டால் அதை நேர்மையை எதிர்கொள்ளாம அதை சப்ரஸ் பண்ண வேண்டியது. நான் பெரிய அரசு, நான் அப்படிலாம் திங்க் பண்றது இல்லை, நான் அம்பேத்கரிஸ்ட், நான் அப்படிலாம் யோசிக்க மாட்டேன்னு சொல்றதுனால என்ன ஆகும்னா அதை நான் ப்ராசஸ் பண்ணாம போயிடுறேன். எனக்குள்ளார ஜாதி ஊறி இருந்தால் அதோட வெளிப்படும் போது அதை கருணையோட நான் பார்க்கணுங்கிறது முக்கியமான விஷயம். அதை வந்து பயிற்சி மூலமா செய்யும்போது நாங்க வந்து we can actually show some lot of evidence. implicit bias வந்து அந்த பயஸோட எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான ரிசர்ச் நாங்க சொல்லியிருக்கோம். நீங்க இந்த பயிற்சி மூலமா அதை நம்ம குறைக்க முடியும். ஸோ ஆனா இது வந்து ஒரு கான்சியஸ் எஃபர்ட். வெறுமனே ஐடியாவை மட்டும் இல்லாம தொடர்ந்து நம்ம அதோட இயங்கலைன்னு வச்சுங்களேன், அது வந்து நம்ம தொடர்ந்து நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் முக்கியம்.
எக்ஸலண்ட் சார். ஐ ஹேவ் ஃபாலோ அப் கொஸ்டின், பட் அடுத்தவங்க கேட்டுட்டு அப்புறம் கடைசியா வரேங்க சார் அந்த ஃபாலோ அப் கொஸ்டின். தேங்க்யூ சார். தோழர் நெரு வாங்க. பேராசிரியர் வணக்கம். வணக்கம். அருள், தன்னருள், அதை பற்றி அம்பேத்கர் நோக்கிய விதம்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. அது மாதிரி உங்களுடைய வெப்சைட்டும் கொடுத்துருக்கீங்க, உள்ள போய் வாய்ச்சி பார்க்குறோம். ஒரு வித்தியாசமான பார்வை, ரொம்ப வேறுபட்ட பார்வையா இருந்தது. ரொம்ப சுருக்கமா சொன்னீங்க, ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா அடிப்படையா நீங்க சொல்லி முடிச்சோன்னு எனக்கு ஒரு கேள்வி என்னன்னாக்க, இந்த ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுகிறவர்கள் எல்லாம் ஒண்ணு சேர வேண்டிய நிலையில நாம் மட்டுமே இந்த அருள் தன்னருள் பேசிக்கிட்டு இருந்தா அந்த போராடுற குணம் முழுக்க மழுங்கி போய் நாம் இன்னும் அடிமையாகிட மாட்டோமா? அதுதான் முக்கியம் தோழர். அதெல்லாம் அதாவது பெரிய அம்பேத்கரோட பெரிய இன்டர்வென்ஷனே அந்த எங்கேஜ் புத்திசம் தான். இந்த தருள் சன்னரெல்லாம் சமூக மாற்றத்தை நோக்கி தான் போகணும். ஒரு மணி சுய மாற்றத்தை நோக்கி போகக்கூடாது. சுய மாற்றங்கிறது ஒரு ஸ்டெப். அது இப்ப திக்னன்ஹால்லாம் பாத்தீங்கன்னா அந்த அந்த ஸ்லைடை நான் உங்களுக்கு ஒரே நிமிஷம் காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்லைட்ல அவர் ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாரு. Keeping one's consciousness alive to the present reality, which may include social conflict, injustice, and war. It is an engaged awareness, not a dispassionate detachment from social events. சமூக பிரச்சனையில இருந்து ஓடி போறது புத்தம் இல்லை, ஓடி போறது இல்ல தியானங்கிறது. சமூக பிரச்சனையோட தீவிரமா ஆழமா இறங்க முடியறதுக்கான ஒரு வலுவை உருவாக்குறது தான் இந்த அடித்தளை. இதனால நீங்க உள்ள போயிடக்கூடாது, நீங்க சமூகத்தை நோக்கி போன. அதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நான் புஷ் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, நீங்க தியானம் எல்லாம் பண்ணுங்க, கத்துக் கொடுக்குறேன். ஆனா அந்த தியானம் வந்து சமூகத்தை நோக்கி போகணும். ஒரு அடிப்படையில சக மனிதனை நடத்தாட்டி நீங்க என்ன செய்யணுங்கிறது தான், அதான் அவங்களோட அடிப்படை. அந்த அடிப்படையை நோக்கி தான் நீங்க போகணும். வெறுமனே நான் வந்து உட்காந்து தியானம் பண்ணிட்டு எப்படின்னா எழுந்து போயிட்டேன்னா தட் இஸ் நாட் வாட் இட் இஸ். அது ரொம்ப தெளிவா இருக்கு தோழர். அந்த கேள்வி முக்கியமான கேள்வி. நன்றி நீங்க கேட்டதுக்கு. நன்றி நன்றி, மகிழ்ச்சி. ஏன்னா அது வந்து அம்பேத்கர் வந்து எங்கேஜ் புத்திஸ்ட்னு பேரு, அந்த துறைக்கே பேரு சமூக ஈடுபாடு சார்ந்த புத்திஸ்ட். சமூக மாற்றத்துக்கு புத்த மதத்தை எப்படி யூஸ் பண்றது, திக் நட் ஹான் எல்லாரும் பேசுறாங்க. இப்ப இறந்து போனார், போன வருஷம் இறந்து போனார். ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னோடி அம்பேத்கர் தான், அண்ணல் தான். ஆனா அதை ஃபுல்லா முழுமையா அவர் 4 மாசத்துல இறந்துடுறாரு அந்த கன்வர்ஷனுக்கு அப்புறம். அது பெரிய ட்ராஜடி. இன்னும் 1 வருஷம் இருந்தாருன்னா அது வேற மாதிரி. அந்த இன்னைக்கு கேட்கிற கேள்விகளுக்கான பதில் அவரே எழுதியிருப்பார், நம்மளுக்கு கொடுத்துப்பார். அது பெரிய வரலாற்று சோகம் அது. நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? யாருக்காவது இருக்கா? சுரேஷ், மோகன் ஒரே சாருங்க. சுரேஷ், மோகன், தோழர் மோகன் வாங்க. வணக்கம். மிக சிறப்பான ஒரு உரை ஐயா. ரொம்ப அது இப்போ அம்பேத்கருடைய மறுபக்கம்னு சொல்லலாம், கான்ஸ்டியூஷன் எழுதினாரு, அதை பற்றி தான் எல்லாருக்கும் வாய்ப்பு. அதாவது எம்பிசி, ஓபிசி, பிசி, அதே மாதிரி ஸ்கெடியூல், எஸ்சி, எஸ்டி, இவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு கொடுத்தாரு அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுது. இப்போ வந்து நீங்க வேற ஒரு புரிதலை சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நீங்க இந்த ஆன்லைன்ல நடத்துறீங்களா ஐயா இந்த இது அந்த மெடிடேஷன் மாதிரி? அது இல்ல எப்படிங்கய்யா? இல்ல தோழர், அதை நான் இப்ப பண்ண போறேன். இந்த சம்மர்ல தான் இன்னும் 2 மாசத்துல செய்யலாம்னு இருக்கேன் தோழர். நான் இன்னும் அது ஃபுல்லா செய்யல. இது ஒரு சிந்தனை இருக்கு. ஆனா வந்து நான் ஒரு ஆன்லைன்ல இதெல்லாம் ஒரு கிளாஸா நான் வந்து யூனிவர்சிட்டி மூலமா டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். அது தமிழ்ல வந்து ஆன்லைன்ல இதை பண்ணணும் அப்படின்னு ஒரு யோசனை இருக்கு. அதை நான் அது பண்ணா அதுக்கான ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆர்வம் இருக்கு, அதனாலதான் நான் கேட்டேங்க. ஆமா, இல்ல மற்றவர்களும் ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா தோழர்? அதுக்காக கேட்கிறேன். ஆமாம், நிறைய இப்போ நிறைய இருக்கிற மாதிரி நானும் பாக்குறேங்க. நிச்சயமா அது செய்யலாம். அது நம்ம வந்து நிச்சயமா நான் முயற்சி எடுக்கிறேன்னா ஏன்னா எவ்வளவு பேர் இதுல ஆர்வமா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல இங்க இருந்து யோசிச்சப்ப. ஆனா இதை பத்தி திருமூர்த்தி நானும் பேசியிருக்கோம், நாங்க வந்து இதை செய்யணும் அப்படின்ட்டு. ஆனா வந்து இதுல நீங்க ஆங்கிலத்துல என்னுடைய துறையில இருக்கு, நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த தியான பயிற்சி இருக்கு. ஆனா தமிழே நான் நடத்திருக்கேன், இங்க கிளாஸ் நடத்திருக்கேன் நண்பர்களுக்கு. நான் செய்யறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மற்ற தியானம் மட்டும் இல்லை, மற்றபடி எப்படி நீங்க ஆர்ட் யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி எழுதுறது யூஸ் பண்ணிக்கலாம், கண்டெம்ப்ரேட்டிவ் ரைட்டிங்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி தருவேன் நான் நிறையா. அதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை தோழர், அவசியம் செய்யறேன். நன்றிங்க. அடுத்து இன்னொரு கேள்விங்க. இப்போ ஒரு 4 மாசத்துல இறந்ததுனால ஒரு மக்களுக்கு அவரோட இணைந்த
அந்த மதத்தில் மாறினவங்க ஒரு அப்போ 10 லட்சம் சொன்னாங்க. அது கரெக்டான்னு தெரியல. ஆனா இவர் இறந்துட்டாரு. இதனால அவங்க எல்லாம் திரும்ப இந்து மதத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல அவங்க எல்லாம் அப்படியே இருந்தாங்களா? அதை பத்தி ஏதாவது அறிவு? ஏன்னா நிறைய பயம் தான். இப்ப பெரியார் வந்து எந்த மதமும் வேண்டாம் அப்படின்னு தான் அவரோட இது. ஆனா இப்போ மற்றவங்கள்ட்ட பேசும்போது இது நல்லதுன்னு நம்ம சொல்லும்போது அவங்க சுட்டி காட்டுறதெல்லாம் என்னன்னா இலங்கையில நடக்கிறது, அப்புறம் மற்ற நாடுகள்ல நடக்கிறதெல்லாம் அதை சொல்லி காமிக்கிறாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் இதுங்க. வேற ஒண்ணும் இல்லை. நன்றிங்க, மிக சிறப்பா இல்ல அது நீங்க அதாவது எப்படின்னா அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் அவருடைய அது பெரிய பங்களிப்பு. அதை எல்லாரும் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அது ஒன்றும் இது இல்லை. நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் உலகத்துக்கே புத்திஸ்ட வேற மாதிரி ரீட் பண்ணியிருக்காரு. அதாவது அவர் புத்திஸ்ட கன்வெர்ட் பண்ணி அந்த புத்தகம் வந்தப்ப அவர் கடுமையா விமர்சித்தவங்க ஒரு ரைட் ஒரு ஃபண்டமெண்டலிஸ்ட் கிறிஸ்டின் ஃபண்டமெண்டலிஸ்ட் புத்திஸ்ட் அவர் பயங்கரமா விமர்சிச்சிருக்காங்க. புத்திஸ்ட் எல்லாருமே வந்து இது நீங்க வந்து புத்திசம் இல்ல, நீங்க சொல்றது பாலிடிக்ஸ் அப்படின்ட்டாங்க. கரெக்ட், ஹி வாஸ் ரைட். அதை சமூக மாற்றத்தை நோக்கி தான் போகணும் ரிலிஜன் நினைச்சிருக்காரு. அது வந்து ஒரு சனாதனிகளுக்கு பிடிக்கல, சனாதன புத்தர்களுக்கு பௌத்த பிடிக்காம அவர் கடுமையாக விமர்சிச்சிருக்காங்க. அவர் வாழ்ந்த காலத்தில் விமர்சிச்சிருக்காங்க. அது நிறைய இருக்கு உங்களுக்கு. ஆனா அதுக்கப்புறம் என்னன்னா அவர் வந்து முழுமையா நீங்க பௌத்தத்துக்கு மாறினதுக்கு அப்புறம் அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஒண்ணு வேணும் இல்லையா, அமைப்பு ஒண்ணு வேணும், அமைப்பை கட்டமைக்கணும். நீங்க வந்து புத்த பிக்குகளை நீங்க உருவாக்கணும், கோயில்கள் கட்டணும், அதுக்கான பயிற்சிகள் செய்யணும். ஆனா அதெல்லாம் செய்யறதுக்கான நேரம் இல்லாம போயிடுச்சு. இப்ப அதனால கொஞ்சம் அது ஒரு பின்னடைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்ப நிறைய பேர் செய்யறாங்க. அதுக்கப்புறம் அதனால சில நல்ல விஷயம் நடக்குது, இப்ப நடந்துட்டு இருக்கு. அதனால அந்த சமயத்துல நான் படிச்ச வரைக்கும் என்னன்னா ஒரு பின்னடைவு தான். ஏன்னா அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷனை பில்ட் பண்றதுக்கான அடுத்த ஸ்டெப் போகும்போது அது பெரிய விஷயம். அது ஒரு கடினமான ஸ்டெப். அந்த ஸ்டெப்புக்கு அவர் இல்லாம போனது நமக்கு பெரிய துரதிருஷ்டம் தான். நம்மளுக்கு அது ஒரு இடத்துல பெரிய பின்னடைவு தான் அது. ஆனா பின்னாடி வந்தவங்கலாம் இப்ப வந்து அவரை ஃபாலோ பண்றவங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, இப்ப திக் நட் ஹான் மாதிரி அவங்க எப்படி பேசிக்கிறாங்கன்னா இது மாதிரியான புத்தகத்தை தான் கட்டணும்னு பாக்குறாங்க. இந்த புத்த மதம் வந்து ஒரு சமூக மாற்றத்தை நோக்கி, எல்லா பயிற்சியும் சமூக மாற்றத்தையும் நோக்கி நம்ம போகணும். அதுக்கான மனப்பயிற்சியை தான் நம்ம பண்றோம். இந்த மனப்பயிற்சி உங்களுடைய செல்ஃப் ப்ரமோஷனுக்காகவோ செல்ஃப் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு கிடையாது. உங்களுடைய சுய வளர்ச்சி அடிப்படையில் கடைசியில மக்களால் நடத்துறதுக்கான வழிக்கு போறோமா என்ற ஸ்டூடெண்ட் சொல்லுவேன். நீ வந்து மைண்ட்ஃபுல்னஸ் எவ்வளவு நேரம் மெடிடேட் பண்றது எனக்கு பிரச்சனை இல்லை. சக மனிதர்களை டிக்னிட்டியோடையும் கண்ணியத்தோடையும் நடத்துறதுக்கான மனப்போக்கம் வந்தா அதுதான் டெஸ்ட், நாட் ஹவ் லாங் கேன் மெடிடேட். நன்றிங்க. தோழர் செந்தில் வாங்க. வணக்கங்க ஐயா. ரொம்ப அருமையான நிறைய தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அம்பேத்கரோட இன்னொரு பக்கத்தை அழகா சொன்னீங்க. எனக்கு என்ன நானும் திக் நட் ஹான் இதை பத்தி கொஞ்சம் நிறைய கடந்த ஒரு வருடமா அவரோட இதுக்கு போயிட்டு பழைய நிறைய படிச்சுட்டு ப்ராக்டிஸ் கூட பண்ணிட்டு தான் இருக்கேங்க. இப்போ ஒரு கன்ஃபியூஷன் எங்க வருதுன்னாங்க, சில சமயங்கள் சில பேர் இது வந்து செக்யூலர் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த டேர்ம்ஸ் எல்லாம் கூட இதுக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதெல்லாம் சரிதானா? அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறதே என்ன? இஸ் தேர் எனி லிங்க் வித் வாட் புத்திசம் டாக்ஸ்? இல்ல, இது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு கான்ஃபரன்ஸ் வந்த புத்திஸ்ட் மங்ஸ் வந்திருந்தாங்க. நல்ல விஷயம் என்னன்னா இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்ல அவங்களோட உட்காந்து பேச முடியும். கண்டெம்பரேட்டிவ் ப்ராக்டிஸ் சொல்றாங்க. கண்டெம்பரேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு அதுக்கான ஒரு கழகமே ஆரம்பிச்சிருக்காங்க. தான் ஆரம்பிச்சது ஆரம்ப காலத மெம்பர் நானும் ஒருத்தர் அந்த ஒர்க்கிங் கமிட்டியில. ஸோ இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்குறோம், இப்ப புத்த மதத்துலேருந்து உருவி இது வேண்டது மட்டும் எடுத்திருக்கோமா, இல்லை இது வந்து புத்த மதத்துல இருக்கிற அந்த நம்ம வந்து செக்குலர் ஆக்குறதுனால என்ன சிக்கல் இருக்கு, செக்குலர் ஆக்க முடியுமா, ஆக்கலாமா? ஸோ இது வந்து அந்த துறைக்குள்ள பெரிய உரையாடல் தான். அந்த உரையாடல வந்து இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. இல்ல இது வந்து ஒரு அடிப்படையில் சயின்டிஃபிக்கா, இப்போ நாங்கள் வந்து சைக்காலஜினா சயின்டிஃபிக்கா ஸ்டடி இப்போ வந்து மெடிடேட் பண்ணா எப்படி நியூரோ சயின்ஸ்ல வந்து நியூரோ பிளாஸ்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. How you become more connected, the part of the brain where you feel connected to people is activated after you become practicing this. அதனால அது செய்யலாமா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. அப்புறம் எத்திக்கலா இந்த மாதிரி எத்திக்ஸ் இருக்கா, புத்திஸ்ட் எத்திக்ஸ் இருக்கா? ஆக்சுவலா அம்பேத்கர் பண்ணது அவரு
தன்னை அவரே கிரியேட் பண்ணிருக்காங்க, அது மாதிரி இருக்கா அப்படின்னு புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் கொஸ்டின் பண்ற ஆட்களும் இருக்காங்க. ஸோ அதாவது பலதரப்பட்ட உரையாடல் நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் சொல்லும்போது என்ன சொல்லுவேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது இதை பயிற்சியா எடுத்துக்க. இந்த பயிற்சி வந்து உங்களை சக மனிதரோட நீங்க பழகிறதுக்கு, சக மனிதரோட உங்களுடைய உறவை மேலும் மேம்படுத்திக்கிறதுக்கு உபயோகப்பட்டுச்சுன்னா அது போதும் எனக்கு. நான் வந்து அது என்னுடைய அடிப்படை, அவ்வளவுதான். அதான் அதை நான் பாக்குறேன். அந்த லெவலில் தான் நான் வந்து ஒரு ஆசிரியனா என்னுடைய மாணவர்களோட நான் உரையாடுறேன் இந்த விஷயத்த. பிலசாபிக்கலா அதுக்கு பிலாசபர்ஸோ ஹிஸ்டாரியன்ஸோ இல்லை புத்திஸ்ட் ஸ்காலர்ஸ் அவங்க ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமா அதை பேசுறாங்க. அதனால இந்த டிபேட் நடந்துட்டே இருக்கும். ஆனா இது வந்து நிச்சயமா எங்களுடைய உளவியல் ஆய்வுல இது மக்களோட வாழ்க்கையை மேம்படுத்துங்கிறதுக்கு எம்பிரிக்கல் எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அதை நாங்கள் சொல்ல முடியும். இது செக்குலரா மட்டுமா இருக்கா, இல்ல ரிலிஜனை நீங்க இப்படி கொண்டு வர முடியுமா அப்படிங்கறது வந்து அதை டிபேட் பண்ணலாம். ஆனால் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் போத் எங்களுடைய ரிசர்ச்ல 6 வீக்ஸ்ல நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேவ் மோர் கம்பேஷன் டுவர்ட் அதர் பீப்புள். அவங்களுடைய சொந்த ஃபேமிலி மெம்பர்ஸே எழுதுறாங்க. ஒரு 6 வாரம் 7 வாரம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறமே ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணுவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் நோட் பண்றாங்க இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆக இது மாற்றங்களை உருவாக்குது. ஆனா அந்த மாற்றங்களை உண்மையில எவ்வளவு நாளைக்கு பண்ண முடியும், எப்படி பண்ண முடியும் போது திக் நட் ஹான் மாதிரி போறவங்க வந்து ஒரு அன்றாட வாழ்க்கையால நீங்க படிச்சிருக்கீங்க சார், நான் நிறைய அவரோட படிச்சனால சொல்றேன். அவரு நீங்க அன்றாட வாழ்க்கையை நீங்க எழுந்து ஒரு கருணையோட நீங்க வாழ்ந்தும் போது எல்லாரோடையும் இணைஞ்ச அந்த வாழ்க்கை வரும். அது பெரிய மகிழ்ச்சியை தரும். அது சமூக மாற்றத்தை நோக்கி போகணும். சமூக மாற்றம் இல்லாம என்னுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் போகணுங்கிறது அது ஒரு டிஃபிகல்ட் பேலன்ஸ். அதை நிறைய பேர் பேசுறது இல்லை. அதை கொஞ்சம் பேர் தான் பேசுறோம். அதை நாங்க புஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதான் என்னுடைய குறிக்கோள். தான். நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி. கடைசி கேள்வி. நேரம் பார்த்தா நம்ம 10 நிமிஷம் தான் இருக்குது. தோழர் புகழேந்தி வாங்க. குட் மார்னிங் சார். Am I audible? கேக்குதுங்களா? கேக்குதுமா. சொல்லுங்க. கேக்குது சார். I am a retired orthopedic surgeon, retired in 2008 itself, but I am following the Buddhist path and all. This regarding the Buddhism, Boss Ambedkar has decided as an ultimate analysis. Nobody can question on that. There are so many benefits of it, mostly moral. But I wrote a letter to this PA, Nanak, 25 years ago. When Buddha and Dhamma in the book, there is no references given there. Most of Ambedkar every page most of he gives references. So because there is some little controversy, people they going for forest, Siddhartha, some people said, I mean, in the school, what is being taught is he saw some dead body, this one, that one. But Bhaus also said due to the water dispute in Buddha, Sakya Sangha edition, like that is the reason we were in the forest. So when I asked him all these days, he gave a reply. Nanathang Ratu, he had written reply that from this chapter to this chapter, it has taken from the Buddhist text, the name of the text. So you are convinced. No, but thing is, but unfortunately, that is 20 years ago, and also somewhere. That's one thing. Another thing, the present scenario in India, say for example, this may be directly, indirectly related to our topic. The Supreme Court has given a judgment that the reservation nowadays given to scheduled caste, scheduled tribe, BCs, OB, etc. in government appointments itself is not a right to any category, including scheduled caste, scheduled tribe. So in spite of so much argument, the budget is saying whatever Ambedkar got for these people is only an enabling provision, not a right. So let for the government to give it or not. And they also told, don't come back to Supreme Court. Suppose some government is not following reservation, some state not following reservation, they don't come to Supreme Court. You won't direct any state or any government to implement reservation government appointments, even to SC, STs, even if there is underrepresentation of the particular government in any department. This judgment didn't come in any newspaper media. Though I started Dalit Medical Association in 1993 when I was service, I'm still following the so many judgment. That's why I came to know from journal. So I shared with so many MPs. Ramlas Passan, he saw it, he spoke, and government agreed to do a Constitution amendment in the parliament. After suddenly these people left. Still I'm trying to share the information so many political people and all. That is one thing. Another thing is the new education policy 2020 government of India. In it, there is no mention of reservation at all.
So that policy has been approved by the government of India Central Cabinet 2 years ago. But the government has not issued GO on this or in the, because of they are going to face the elections next year. So this it's almost abolition of reservation education, and the Supreme Court judgment telling that the appointment is not a right, reservation is not a right. For these two things, they have not issued GO so far. I have taken the issue with the Parliament Committee of SCS Welfare. Mostly BJP people are there. They themselves asking the government. The judgment is not a good spirit, so it doesn't rectify like that. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்றதெல்லாம் இருங்க ஒரு நிமிஷம். நீங்க குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். நீங்க சொல்ற கருத்துக்களுக்கும் இந்த டாபிக்கும் என்ன சம்பந்தம் புரியல. என்ன சம்பந்தம் சொல்லி சம்பந்தம் வரும். அதாவது to understand, read and understand Buddhism, you must get education. After education, you get some job. A fellow without education, without any means of living, nobody will take interest in Buddhism or any Islam. That's what I'm telling. So the government is doing such a thing. That's the point. நன்றி ஐயா. ஓகே, Thank you. நன்றி. ஐ திங்க் ஐயா நீங்க சொல்ல யாரும் இங்க இருக்கவங்க யாரும் வேறுபட்டு இல்ல. நீங்க கருத்து வேறுபாடு யாருக்கும் இல்ல. தெரியாது நிறைய பேருக்கு. You can give a number, I can share the entire detail. That's what I'm point. நன்றி ஐயா. தோழர்கள் நன்றி ஐயா. தோழர்கள் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது, அதை முடிச்சுட்டு டைம் இருந்தா அடுத்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். நான் தோழர் துரைக்கண்ணன் அவர்களை பாரதிதாசனை பத்தி பேச அழைக்கிறேன். வணக்கம் தோழர், ஒரே ஒரு நிமிடம். தெரியுங்களா? கேக்குதா? நல்லா கேக்குதா? கேக்குது. தெரியுது. நன்றி. முதல்ல இது இன்று எல்லாரும் சொன்ன மாதிரி நான் புதுசா ஒன்றும் சொல்ல போறதுக்கு இல்லை. தோழர் ராம் மகாலிங்கம் ரொம்ப அருமையா பலரும் பெருவாரியான மக்கள் அறியாத அம்பேத்கருடைய ஒரு முகத்தை ரொம்ப அழகா விளக்கி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாகவும் வியக்கத்தக்கதாகவும் இருந்தோம். இதுவரைக்கும் அண்ணலாக கேள்விப்பட்டு இருக்கோம். அதே அறிஞரா இருக்கவங்க எப்பயுமே ஒரு மக்கள் களத்துல இறங்கி போராடக்கூடிய போராளியா இருக்க மாட்டாங்க. அந்த அடிப்படையில இவர் இறங்கி போனதெல்லாம் இவர் நம்ம புரட்சியாளரும் பார்த்தோம். ஆனால் இன்று அம்பேத்கருக்கு இப்படி ஒரு முகம் இருக்குங்கிறத பாக்குறப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனாலும் கூட எனக்கு பலருக்கு அதே சந்தேகம் எனக்கு இருக்குங்கிறது மட்டும் இங்க பதிவு செய்ய விரும்புகிறேன். என்றுமே எப்பொழுது ஒரு தனி மனிதன் தன்னுடைய பொது நன்மைக்காக அந்த கருத்துக்களை எடுத்து செல்லும், தன்னுடைய வளர்ச்சிக்காக எடுத்து செல்வானுங்கிறது ஒரு சாதாரண மனித இயல்பா இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்பெல்லாம் இந்த மாதிரி அறு சார்ந்து அதெல்லாம் பேசுறோமோ அதனுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ஆன்மீகமா வளர்ந்து இறுதியாக ஒரு கட்டமைக்கப்பட்ட மதமாக வளரும்போது தான் நிறைய பிரச்சனைகள் வருது. அதுக்கு புத்த மதத்திற்கும் உலகெங்கும் பல உதாரணங்கள் இருக்கின்றன. நம்ம பக்கத்திலே இருக்கக்கூடிய இலங்கையா இருக்கட்டும், பல நாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இது என்ன மாதிரியான ஒரு உண்மையான நாம் நினைக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு சந்தேகமா தான் எனக்கு தோணுது. ஆனாலும் இதுல ஆராய்ச்சியில் நடக்கிற இப்படி ஒரு பக்கம் அம்பேத்கர் இருக்குங்கிற அறிகிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இதற்கு நீங்கள் ஏதேனும் கருத்துக்கள் நான் சொன்னது சொல்லணும்னா முடிந்தா சொல்லுங்க. சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சொல்லுங்க. அடுத்ததாக நான் இந்த நிகழ்ச்சிக்கு போறேன். தோழர் சொல்லலாம். இதை பத்தி என்னோட சந்தேகம், இது உண்மையான நம்ம தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இன்றைய மனித சமுதாயத்தில். ஓகே, நீங்க துரை இப்ப பேசுறீங்களா? நான் கடைசியா பேசணும், அப்புறம் பேசணுமா? இப்ப நீங்க இதை முடிச்ச பிறகு நான் அடுத்து. ஓகே, ஃபைன். இல்ல இது இந்த கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. தொடர்ந்து இந்த கேள்வி எங்க உளவியல் ஆய்வாளர்களுக்குள்ளே இருக்கு. வெறுமனே இதை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போயிருவீங்களா, இல்ல நீங்க சமூகம் நோக்கி போறீங்களா? ஆக நான் என்ன சொல்றேன், சமூகம் நோக்கி போறதுக்கு நம்ம ஒரு இன்டென்ஷனோடையும் ஒரு வலுவான மன உறுதியோடையும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அம்பேத்கர் மாதிரி போன்ற வாழ்க்கையே நம்மளுக்கு பெரிய உதாரணம். அதுக்காக பெரியார், அம்பேத்கர் ரெண்டுமே பெரிய உதாரணங்கள். ஆனா அந்த வலுவான கட்டத்தை நோக்கி நம்ம போறதுக்கு மனத்தை நீங்க உங்க உடம்புல மனசையும் உடம்பையும் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த பயிற்சிகள் உதவும். ஆனா அதை வெறுமனே ஒரு 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 மதமாவும் மாறி அடிப்படை மதவாதமாகவும் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம அந்த ஆய்வுகள் மூலமா ஒரு உணர்வு ஒரு என்ன சொல்றது, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண முடியும். அதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆக இது ஒரு ஒரு நெடிய பயணம். இந்த பயணம்
ஒரு போராட்டம் கூட நம்ம செய்ய வேண்டிய பயணம், அவ்வளவுதான். இது வந்து சொல்யூஷனா நான் சொல்லலை, இது ஒரு நெடிய பயணம், அவ்வளவுதான். இட்ஸ் மாரத்தான், நெடும் பயணம். அந்த பயணத்துக்கு போகும்போது ஒரு தொடர்ந்து நம்ம புதுப்பிச்சுட்டே போயிட்டே இருக்கோம், அவ்வளவுதான். நன்றி தோழர். இணை அமைப்பிற்கு பெரியார் மன்னிக்கணும், பெரியார் பன்னாட்டு அமைப்புக்கு எனது நன்றிகள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் என்று அமெரிக்காவில் நண்பர்களால் உருவாக்கப்பட்டு கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கொரோனா காலகட்டம் வந்த பிறகு நேரடி நிகழ்ச்சிகளாக எங்கள் பகுதியில் நடத்தி கொண்டிருந்த புரட்சி கவிஞருக்கு பிறந்தநாள் நிகழ்வு, அதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துச் செல்லும் வகையில் கொரோனா காலகட்டத்தில் புரட்சி கவிஞருக்கு பெருவிழா என்று ஒரு 9 நாள் நிகழ்வுகளாக இதனை முன்னெடுத்தோம். இணையவழி நிகழ்வாக புரட்சி கவிஞரின் நினைவு நாளான ஏப்ரல் 21 பிறந்த நாளான ஏப்ரல் 29 வரை புரட்சி கவிஞருக்கு பெருவிழா என்ற அடிப்படையில் முன்னெடுத்து சென்றோம். அதற்கு அந்த நிகழ்வில் நான் பகிர்ந்துள்ள இந்த துண்டறிக்கையை பார்த்தால் தெரியும். வெறுமனே ஏதோ ஒரு தலைப்படுத்தி பேசணும் என்பது மட்டுமல்லாமல் புரட்சி கவிஞருடைய பன்முகங்களையும் மக்களிடமும் இன்றுள்ள புலம்பெயர்ந்த தமிழர்களிடையும் தமிழர்களிடம் எடுத்து செல்லும் வகையில் கருத்தரங்கம், கவியரங்கம், தமிழிசை அரங்கம், அது போன்ற பட்டிமன்றம் போன்ற பல நிகழ்வுகளையும் நாடகம் சார்ந்து நாடகமாக நடத்த இயலாவிட்டாலும் கூட நாடகம் சார்ந்த ஒரு நாம் பேசியாக வேண்டும், புரட்சி கவிஞர் நாடகங்களையும் பேசியாக வேண்டும் அடிப்படையில் அதற்காகவும் ஒரு கருத்தரங்க நிகழ்ச்சி, இந்த மாதிரியாக ஒரு 9 நாள் நிகழ்ச்சி, பிறந்த நாள் நினைவு நாள் நிகழ்ச்சிகளாக கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பாக அனைவரின் ஆதரவாலும் முன்னெடுத்து செல்லப்பட்டது. இந்த ஆண்டு இது 3வது ஆண்டு. இது இந்த ஒரு எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆதரவு, மகிழ்ச்சி என்பதை நீங்கள் இந்த துண்டறிக்கையின் கீழே பார்த்தால் தெரியும். இதுவரை ஒரு 20 அமைப்புகள் வரை எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு புரட்சி கவிஞர் பெருவிழா அமைப்பிற்கு உலகெங்கும் இருந்து ஆதரவு தருகின்றார்கள். அமெரிக்காவிலோ அல்லது தமிழ்நாட்டிலோ மட்டுமல்ல, மலேசியாவிலிருந்து, லண்டனில் இருந்து, இந்தியாவின் பிற மாநிலங்களிலும் இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு தருவது பெரும் மகிழ்ச்சியாக உள்ளது. அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இந்த ஆண்டு முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த துண்டறிக்கை ஒரு பக்க துண்டறிக்கை. இதில் அமெரிக்க நியூயார்க் நேரம், தமிழ்நாடு நேரம், அதன் பிறகு நிகழ்வினுடைய பெயர், நிகழ்வுடைய தலைப்பு, ஜூம் கூட்ட எண், கடவுச்சொல், இது மற்றும் உள்ள ஒரு பக்க துண்டறிக்கை. இது இருந்தால் அனைவரும் நிகழ்விலே கலந்து கொள்ள முடியும். நான் விரிவாக நிகழ்வுகளை அடுத்து வரும் பக்கங்களில் பேசுகிறேன். இந்த அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, முதல் நாள் நிகழ்வு பாரதிதாசன், மன்னிக்கணும், இன்னும் மற்ற துண்டறிக்கை எல்லாம் ஆயத்தமாகவில்லை. அதனால் என்னால் ஸ்ப்ரெட்ஷீட் மூலமாக காமிக்க முடிகிறது. பொறுத்தவர்கள் ஏப்ரல் 21 பாரதிதாசன் நினைவு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. அன்று மகாகவி தமிழன்மன் ஐயா அவர்கள் பாரதிதாசன் தான் சஞ்சீவ பர்வதம் என்ற தலைப்பில் பாரதிதாசன் குறித்த பல நினைவுகளை நம்மோடு நாம் அனைவரும் பலரும் அறிந்தராத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உள்ளார். அடுத்ததாக இந்த நிகழ்வில் வெறுமனை பேசி கலந்தால் மட்டும் போதாது, குழந்தைகளை ஊக்கப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கு பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி போன்ற நிகழ்வுகளை நடத்துகிறோம். அந்த அடிப்படையில் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் இருக்கும் குழந்தைகள் பங்கேற்று பயனடைய பாரதிதாசன் படைப்புகளில் பெண்கள் என்ற தலைப்பில் பேச்சு போட்டி நடைபெறுகின்றது. நாங்கள் எதிர்பாராத விதமாக ஒரு 35-40 குழந்தைகள் வரை இந்த போட்டியில் பதிவு செய்துள்ளனர். அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. அடுத்ததாக 3ஆம் நாள் நிகழ்வாக ஏப்ரல் 23ஆம் தேதி புரட்சி கவிஞரின், இன்று நாம் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம், அதே அடிப்படையில் புரட்சி கவிஞரின் படைப்புகளில் விளிம்பு நிலை மக்கள் என்ற தலைப்பிலே முனைவர் மணி கோ பன்னீர்செல்வம் அவர்கள் கருத்தரங்க தலைவராக இருந்து நடத்தி தர முன் வந்துள்ளார். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு பாரதிதாசனின் இலக்கியங்கள் ஒவ்வொன்றிலும், இலக்கிய வகையிலும் விளிம்பு நிலை மக்களை பற்றி பாரதிதாசன் என்ன கூறியுள்ளார், குறிப்பாக காப்பிய இலக்கியம், நாடக இலக்கியம், கதை இலக்கியம், பாட்டு இலக்கியம் போன்ற இலக்கியங்களில் விளிம்பு நிலை மக்களை பற்றி எவ்வாறு அவர் பேசியுள்ளார் என்பதை எடுத்துக்கூற பேசுவதற்கு பல தோழர்கள் முன் வந்துள்ளனர். நன்கு படித்தறிந்த தோழர்கள் அமெரிக்காவில், தமிழ்நாட்டில், உலகின் பல பகுதிகளிலிருந்தும் இதில் பங்கேற்க உள்ளனர்.
நான் ஒவ்வொருவரையும் விழாவாரியா போனால் நேரமாகி விடும் என்பதால் நான் விரைவாக சென்று விடுகின்றேன். பெயர்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக 24ஆம் தேதி கவியரங்கம். கவியரங்க தலைப்பு ஏடெடுத்தேன் கவி என்று வரைந்திட. ஒவ்வொரு கவிஞர்களும் கவி எழுதிய கவி எழுத வேண்டும் என்று சிந்திக்கும் போது அவர்கள் என்ன தலைப்பில் சிந்திப்பார்கள் என்பது போன்றதொரு வகையில் இந்த தலைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த தலைப்புகளை நீங்கள் பார்த்தால் பலருக்கும் இந்த வரிகள் தெரிந்த வரிகளாக, பரிச்சயமான வரிகளாக இருக்கும். புரட்சி கவிஞனுடைய கவிதைகளில் ஒரு சில வரிகளை, ஒரு வரியை ஒரு கவிதையின் தலைப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகை வேறொடு சாய்ப்போம், அது அனைவரும் அறிந்த நன்கு வரி, வள்ளியோர் சிலர் எளியோர் தம்மை வதையே புரிவதா. இது போல 6 கவிதை தலைப்புகள். இதனை தலைமையேற்று நடத்தி தர திருமிகு ஆண்டாள் பிரியதர்சினி பொதியை தொலைக்காட்சியின் இயக்குனர் அவர்கள் முன் வந்துள்ளார். நல்ல தமிழறிஞர், கவியாளர். அவருக்கு கீழாக 6 கவிஞர்கள் உலகெங்கும் இருந்து பங்கேற்கின்றார்கள். இது 4வது நாள் நிகழ்வு. அடுத்ததாக 5வது நாள் பட்டிமன்றம். நாம் புரட்சி விளிம்பு நிலை மக்கள் என்று பேசும்பொழுது மனித உணர்வுகளான காதலையும் இயற்கையும் பற்றியும் பேச வேண்டும் அல்லவா? அந்த அடிப்படையில் பாரதிதாசன் படைப்புகளில் விஞ்சி நிற்பது காதலா இயற்கையா என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. இதனை தலைமையேற்று நடத்தி தருவர் பட்டிமன்ற பேச்சாளர் திருமிகு ஆலங்குடி வேல்சாமி அவர்கள். இதிலும் உலகெங்கும் இருந்து போட்டியாளர் பங்கேற்கின்றார்கள். 4 தலைப்பு, காதலில் 2 இருவரும், இயற்கையில் இருவரும் பேசுகிறார்கள். அடுத்ததாக 26ஆம் தேதி புரட்சி கவியின் இலக்கிய அரங்கம். அதில் புரட்சி கவியின் காவியம் குறித்தும் பொதுவாக இயற்கையும் பாரதிதாசனும் குறித்தும் இந்த இலக்கிய அரங்கத்தில் பேச உள்ளனர். எழுத்தாளர் புதிய மாதவி மும்பையில் இருந்தும் சித்ரா பாலசுப்ரமணியம் தமிழ்நாட்டில் இருந்தும் பேசுகிறார்கள் இந்த நிகழ்ச்சியில். இது இலக்கிய அரங்கம். அடுத்ததாக தமிழிசை அரங்கம். பாரதிதாசனை எழுதிய பாடல்கள் ஏராளம். அவர் எழுதும் போதே பல பாடல்களுக்கு சந்தம் அதெல்லாம் அமைத்தே எழுதியுள்ளார். அவர் பழைய புத்தகங்களில் அதெல்லாம் குறிப்பிட்டுள்ளார் என்று நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அவர் பாடல்களை நாம் தமிழிசையில் பாட செய்ய வேண்டும். தற்போது நாம் எங்கு சென்றாலும் கூட கர்நாடிக் மியூசிக், அதில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு கீர்த்தனைகளும் தமிழில் பாடினால் கடவுள் சார்ந்த பாடல்களாகத்தான் இருக்கும். அந்த நிலை மாறிட தமிழில் ஏராளமான பாடல்கள் உள்ளன. புரட்சிகரமான பாடல்கள், நமது வாழ்வியலை எடுத்துச் சொல்லும் பாடல்கள் என பல பாடல்கள் இருக்கும் பட்சத்தில் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாரதிதாசன் பாடல்களை தமிழ் இசையில் பாட செய்ய வேண்டும் அடிப்படையில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு இன்னிசை ஏந்தல் திருப்புவனம் ஆத்மநாதன் ஐயா அவர்கள் தலைமையேற்க சம்மதம் தந்துள்ளார். இதற்கு 6 பாடகர்கள் 6 பாடல்களை, புரட்சி கவிஞர் பாடல்களை பாட உள்ளார்கள். இதற்கு பாடல்களை இன்னும் உறுதியாகிக் கொண்டுள்ளனர். அடுத்ததாக 28ஆம் தேதி இன்னொரு கருத்தரங்கம். இந்த கருத்தரங்கத்தில் பாரதிதாசனின் நாடகவியல் என்ற தலைப்பிலே பாரதிதாசன் அவர் ஒரு நாடகத்தை எழுதும் போது அதனுடைய உட்கூறுகள் என்ன மாதிரியான அதனுடைய வடிவமைப்பு என்ன, கதையம்சம் என்ன, எப்படி அந்த நாடகத்தை எடுத்து செல்கிறார் என்றதை ஆய்வு செய்து பேசும் வகையில் இந்த கருத்தரங்கம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனை பேராசிரியர் ராமசாமி அவர்கள், அவரை பற்றி பலரும் அறிந்திருப்பீர்கள். அவர் ஒரு நாடகத்துறையில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். அவர் தலைமையில் இந்த நாடகம் நடக்கின்றது. அதிலும் பல புரட்சி கவிஞரின் நாடக நூல்களை எடுத்து பேச உள்ளனர். இறுதியாக 29ஆம் நாள் உலக தமிழ் நாள், பாரதிதாசன் பிறந்த நாள். பாரதிதாசன் பிறந்த நாளை உலக தமிழ் நாளாக கொண்டாட வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த கோரிக்கை கடந்த ஆண்டிலிருந்து வலுப்பெற்று வருகிறது. அது குறித்தும் இறுதியாக கூறுகிறேன். அந்த அடிப்படையில் அவருடைய பிறந்த நாளை உலக தமிழ் நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக கொண்டாட உள்ளோம். அதில் புரட்சி கவிஞர் ஒரு புதிய தொடக்கம் என்ற தலைப்பிலே திருமிகு சுப வீரபாண்டியன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்ற உள்ளார்கள். இது இந்த 9 நாள் நிகழ்வு. இந்த நிகழ்வு வார நாட்களில் அமெரிக்க நேரம் இரவு 9 மணி கிழக்கு நேரம் நியூயார்க் நேரத்தில் நடைபெறும். வார இறுதியில் காலை 10 மணி 3 நிகழ்வுகள் வார இறுதியில் வருகின்றது. அது காலை 10 மணி நியூயார்க் நேரம். இந்திய நேரத்தில் காலை 6:30 மணி அல்லது மாலை 7:30 மணியில் இந்த நிகழ்வுகள் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இணைய வழி நிகழ்வு செய்தால் மட்டும் போதாது, நாம் இருக்கும் பகுதிகளிலும் நம் குழந்தைகளிடம் புலம்பெயர்ந்த தமிழ் இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துச் செல்ல வேண்டும் அடிப்படையில் மீண்டும் நேரடி நிகழ்ச்சிகளை தொடங்கியுள்ளோம். இது முதல் நிகழ்ச்சி. அமெரிக்காவின் முதல் மாநிலம் டெலவரி
புரட்சி கவிஞருக்கு பெருவிழா, உலக தமிழ்நாள் விழா, பாரதிதாசன் பிறந்தநாள் விழா என்ற அடிப்படையில் குழந்தைகளுக்கான போட்டிகள், ஓவிய போட்டி, வினாடு வினா போட்டி, கலை நிகழ்ச்சிகள் என பலதரப்பட்ட நிகழ்வுடன் இந்த நிகழ்ச்சி ஏப்ரல் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. அடுத்ததாக இணை அமைப்புடன் சேர்ந்து மே 6ஆம் தேதி புரட்சி கவிஞருக்கு பெருவிழா நிகழ்ச்சி நியூ ஜெர்சி மாநிலத்தில் அதேபோல் பலதரப்பட்ட போட்டிகளுடன், குழந்தைகள் போட்டிகள் நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட உள்ளது. எங்களோடு கைகோர்த்து இந்த பணிபுரிய முன்வந்த திணை அமைப்பிற்கு இந்நேரத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக நான் கூறினேன் உலக தமிழ் நாள் என்ற கோரிக்கை. இதனை தமிழ்நாட்டிலும் பெங்களூரு மற்றும் அமெரிக்காவிலிருந்து புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தமிழ் மன்றம் இணைந்து இதனை கடந்த ஆண்டிலிருந்து முன்னெடுத்தோம். இது குறித்து கடந்த ஆண்டு கூட்டத்திற்கான துண்டறிக்கையை தான் நீங்கள் பார்க்கின்றீர்கள். புரட்சி கவிஞர் நாம் வாழ்ந்த காலகட்டத்தில் தமிழுக்கு மட்டுமல்லாது தமிழ் இனம் சார்ந்து, உரிமை சார்ந்து பேசிய ஒரு உண்மையான புரட்சி கவிஞர். ஆகவே உலக தாய்மொழி நாள் என்று ஒன்று இருந்தாலும் கூட அது பொதுவான அனைத்து மொழிகளுக்குமான நாள். ஆனால் அதே நேரத்தில் தமிழுக்கும் ஒரு நாள் வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கு புரட்சி கவிஞர் பிறந்த நாளை விட வேறு ஒரு நாள் இருக்குமா என்ற அடிப்படையில் புரட்சி கவிஞரின் பிறந்த நாளான ஏப்ரல் 29 உலக தமிழ் நாளாக கொண்டாட வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை முன்னெடுத்துள்ளோம். இதில் புரட்சி கவிஞருடைய பேரன், அவர் தமிழ் மாமணி மன்னர் படைப்பாளர் அறக்கட்டளை வைத்து புதுச்சேரியில் உள்ளார். அவரும் எங்களோடு கலந்து கொண்டு இந்த கோரிக்கையை கடந்த ஆண்டு ஆசிரியர் வீரமணி அவர்களிடம் பேசப்பட்டு அவர்களும் முதல்வர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்விலேயே இதற்கான கோரிக்கையை கடந்த ஆண்டு முன்வைத்தார். ஆகவே அந்த கோரிக்கையை நாம் தொடர்ந்து அது நிகழ்வு நிறைவேறும் முறையில் முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழல் இருப்பதால் இந்த ஆண்டும் அதற்காக ஒரு கூட்டம் வரும் 19ஆம் தேதி இரவு 9 மணி நியூயார்க் நேரத்தில் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்து பல அமைப்புகளும் தோழர்களும் பங்கேற்க உள்ளனர். அதற்கான துண்டறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்பதையும் இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களோடு கைகோர்த்து ஆதரவு தந்த அனைத்து தமிழ் அமைப்புகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பினை தந்த பெரியார் பன்னாட்டு அமைப்பிற்கும் இதில் நடக்கும் போட்டிகளுக்கு பெரியார் பன்னாட்டு அமைப்பிலிருந்து பரிசு தொகையையும் எங்களுக்கு அவர்கள் வழங்க முன்வந்து ஏற்கனவே பணத்தையும் அனுப்பிவிட்டார்கள். அதற்காகவும் பெரியார் பன்னாட்டு அமைப்புக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி துரைக்கண்ணன். தோழர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க கேட்டுக்கொள்கிறேன். துரைக்கண்ணன், இந்த இது அனுப்புவீங்களா அந்த லிங்க் எல்லாம்? வரும். இன்னையிலிருந்து ஒவ்வொரு நாளும் அனைவருடன் பகிர்ந்து கொள்கின்றேன். மகிழ்ச்சி. நேரம் இல்லாமை காரணமாக இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி உரை நான் தான் நிகழ்த்தணும். முனைவர் ராம் அவர்கள் மிக்க மகிழ்ச்சி. அந்த அருமையா, அதாவது அம்பேத்கர் அப்படின்னா இடஒதுக்கீடு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியா முழுவதும் அதுதான், அதை பத்தி தான் பேசுறாங்க. ஆனா அவர் அதற்கு மேல எத்தனையோ இருக்கு. அதுல ஒரு பகுதியாக அருள் அறம் சார்ந்ததும் தெளிவா புரிய வச்சீங்க. ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. கலந்து கொண்ட தோழர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. பெரியார் பன்னாட்டு மையம் திணை அமெரிக்கா சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாரம் இனிய வாரமாக அமையட்டும்.